மைனஸ்ட் விஎஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்து பேச போறோம். ஒரு யங் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவர் ஒரு என்டர்டெய்னரா எப்படி மாறினாரு, எந்த ஃபீல்டுல அவர் ஒரு என்டர்டெய்னரா மாறினாரு அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம். வெல்கம் மிஸ்டர் மனோஜ் பாலகிருஷ்ணன். Thank you, ma'am. Thank you so much. So you are a graduate in engineering. And then நீங்க ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு என்டர்டெய்னரா போயிருக்கீங்க. சோ இந்த ஒரு சைக்காலஜிக்கல் என்டர்டெய்னர் அப்படின்றதே நிறைய பேர் கேட்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இது நீங்க பேஷனா எடுத்துட்டு பண்ணீங்கன்னா எப்படி அது? Actually நான் சைக்காலஜி என்டர்டெய்ன்மென்ட் என்ன பண்றேன்னு கரெக்டா சொல்லிடுறேன். ஓகே, ஐ ஜஸ்ட் டு சைக்காலஜிக்கல் மேஜிக் பண்ணுவேன். தென் ஐ டு ஹிப்னோட்டிசம். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தீங்க, அதுக்கப்புறம் தான் இந்த ஃபீல்டுக்கு மாறினீங்க. சோ அந்த ஒரு ஸ்டார்டிங் அதுல இருந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா, சோ அந்த ஜெனரேஷன் அந்த இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஓகே காட் இட். அது என்னன்னா வந்துட்டு லைக் நான் ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் இயர் இன்ஜினியரிங் பண்ணும்போது வந்துட்டு லைக் என்னோட ஹாபி வந்துட்டு டூயிங் மேஜிக் இஸ் மை ஹாபி அட் த டைம். ஓகே, பட் ஐ நெவர் தாட் ஆஃப் டூயிங் அஸ் அ ஃபுல் டைம் ப்ரொஃபஷன் பிகாஸ் ஐ ஆல்வேஸ் டூ மேஜிக். எதுக்குன்னா ஒரு ஒர்க் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஒருத்தருக்கு ஒரு ரிலீஃப் யூஸ் பண்ணுவாங்களே, எனக்கு அது வந்து மேஜிக். பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஃபார் ஃபன், அவ்வளோதான். அதுக்காக தான் ஆரம்பிச்சது. தென் லைக் வைல் ஐம் கோயிங் ஆன் இட் என்னன்னா வந்துட்டு ஜஸ்ட் நான் என்னோட டீச்சர்ஸ்க்கு ஒரு காலேஜில் ஹெச்ஓடிஎஸ் தென் அவங்களுக்குலாம் காமிச்சிட்டேன். தே ஆர் ரியலி இம்ப்ரெஸ். தென் அதே மாதிரி வந்துட்டு லாஸ்ட் 1 or 2 years வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் காலேஜ் இன்ஜினியரிங் படிச்ச வைவா இருக்கும். ப்ராக்டிக்கல் இதில் வந்துட்டு ஐ வாஸ் டூயிங் மேஜிக் ஃபார் எக்ஸ்டர்னல்ஸ் and I was getting marked with doing magic. So just started for fun. Then it just after final year varumbodhu like I got a couple of friends வந்து சின்ன சின்ன ஜெனரலா எல்லா மெஜிஷியன் ஸ்டார்ட் பண்ற மாதிரி பர்த்டே பார்ட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். So I just started doing for friends அந்த மாதிரி, not for financial point of view, because ஒரு passion just started on it. So later when you go on it அதுல வந்து எனக்கு ஒரு attraction, you know, because நான் வந்து I was doing other things also. I was playing cricket, I was been dancing, but அதுல வந்து அந்த ஒரு ஃபீல் பேஷன் ஒரு ஃபீல் வரல. ஜஸ்ட் ஒரு ஜாலியா பண்றது மாதிரி தான் இருந்தது கடைசி வரைக்கும். சோ இன்னைக்கு ப்ரோக்ராம் டைட்டில் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து பில்ட் யுவர் டிசிஷன். சோ பேஷனை நீங்க வந்து ஒரு கரெக்டான டிசிஷன், சோ இது லைஃப் நமக்கு இது கரெக்டா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய ஃபேமிலி சரௌண்டிங்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னும் போது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் முடிச்சா ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், இல்ல ஒரு ஜாப்ல போகணும். சோ ஃபினான்ஷியலா தே வில் லுக் இட் அட் அதுலதான் பாப்பாங்க. சோ நீங்க இந்த பேஷன் அப்படின்றத வந்து நீங்க கரெக்டா நீங்க இதுதான் நமக்கு லைஃப் அப்படின்ற ஒரு டிசிஷனை வந்து அந்த பாயிண்ட் நீங்க எப்படி புடிச்சீங்க? ஏன்னா இன்னைக்கு டிசிஷன் மேக்கிங் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு டைலமாவா இருக்குது இன்னைக்கு. எக்ஸாக்ட்லி அதுதான் சொல்ல வந்தேன். பிகாஸ் எதுக்காக ஃபினான்ஷியலா இப்போ ஒரு இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து ஒரு மைண்ட் செட் என்ன ஜென்ரலா இருக்கும்னா, ஓகே அவர் நல்லா ஒரு படிக்க வைக்கணும், ஸோ கெட் அ குட் ஜாப், அப்போ ஃபேமிலியில செட்டில் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும், அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். சேம் இன் மை ஃபேமிலி ஆல்சோ. ஓகேங்களா, என் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கை கோ ஃபார் காலேஜ் இட்ஸ். எங்க ஃபேமிலி யாரும் காலேஜ் எல்லாம் ப்ரொஃபஷனல் போனதே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஒரு குவாலிஃபிகேஷன் எங்க வீட்டுல எல்லாம் படிச்சாங்க, பட் தே கான் லைக் கரஸ்பாண்டன்ட்ல தான், யாரும் ஃபுல் டைம் காலேஜ் எப்படி இருக்குன்னு கூட ஐடியா இல்லை. எல்லாருக்கும் அவங்க ஒரு இந்தியன் பேரண்ட்ஸ் ஒரு ட்ரீம் இருக்கும்ல, ஸோ அதுதான் இருந்தது. எப்போ என் பேஷன் டிசிஷன் சேஞ்சிங் எப்படி வந்ததுன்னா, while I'm finishing my college I got 82%. ஓகேங்களா, ஸோ அந்த டைம்ல வந்துட்டு என்னோட ஹெச்ஓடி சொன்னாரு, மனோஜ் இந்த மேஜிக்லாம் வச்சு சுத்திட்டு இருக்காது, இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் எனி ரீசன் அப்படின்னாரு. ஆக்சுவலா நான் மேஜிக் பண்ண போறேன்னு அவங்ககிட்ட நான் சொல்லலை. ஓகேங்களா, so he gave me idea like okay, so he thought like I was doing magic very well. அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஓகே, I didn't say I'm doing good, but அவருக்கு அந்த ஒரு illusion மேஜிக் மாதிரி அது ஒரு illusion கிரியேட் பண்ணாங்க. ஏன்னா ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, 2-3 பேர் திருப்பி அதே தான் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட, மார்க் இருக்கு, ட்ரை டு கோ ஃபார் குட் ஜாப், அந்த செட்டில் ஆயிருங்க அப்படின்னாங்க. ஸோ ஐ கேனாட் சே டு இந்தியன், எங்க வீட்டில் எப்படி சொல்ல முடியும்னா, இவ்வளோ பே பண்ணி படிக்க வச்சிருக்காங்க, நீங்க போயிட்டுல நான் மேஜிக் பண்ண போறேன்னு சொன்னா வந்து தே நாட் ரியலி கோயிங் டு அக்செப்ட் இட். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் திங். ஸோ என்ன பண்ணலாம்னா, ஸோ ஐ வாஸ் நான் என்ன நினைச்சேன், மேஜிக் ஜாப் போயிட்டு பார்ட் டைம்ல மேஜிக் பண்ணலாம்னு நினைச்சேன். Then I was trying for jobs, everything. Then I was not really, என்ன சொல்றது, I'm not comfortable in working with the people. என்ன சொல்றது, not with people சொல்ல முடியாது, ஒருத்தர் கீழே ஒர்க் பண்ணும்போது that's not my cup of tea. அது கிளியரா எனக்கு தெரிஞ்சது. சிம்பிளா சொல்ல போனா it's not my cup of teaன்றது கிளியரா தெரிஞ்சது. So but if I want to say to my parents or my family கிட்ட சொல்லணும்னா,
சம்திங் ஐ ஷுட் ஹவ் அச்சீவ். இல்லைன்னா அது இல்லைன்னா சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்காது, நம்ம எக்ஸ்கியூஸும் கேட்க முடியாது. So then I was doing something like this. Then I got a competition. So அதுல வந்து ஒரு national award win பண்ணேன். So then I gone for international competition. So அது வந்துட்டு International Magician Society லாஸ் வேகாஸ் இருந்தது. So அதுல வந்துட்டு I able to win a second prize. First prize gone to Thailand, second gone for India. எங்களுக்கு கிடைச்சது. So I'm really happy to got this. அது வந்து recognition ஆயிடுச்சு. So it's like newspaper எல்லாம் வரும். So I was not satisfied with it, but அது வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும் வீட்ல. So then I was doing everything at the same time. Then there was an interview for magicians actually. Actually, I'm not a good close-up magician. Close-up magic வந்து யூஎஸ்ல வந்து ஒரு ஜாப் இன்டர்வியூ இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நல்ல மேஜிக் பண்ணுவார். ஸோ he told him to நீங்க போய் அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு. நான் கேட்டேன், சார் நான் போலாமா? இல்லை முடிச்சு உங்களுக்கு க்ளோஸ்அப் அவ்வளோ வராது இல்லை, என்ன போய் ட்ரை பண்ணுங்க, பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். இட்ஸ் ஓகே சார், நீங்க நம்பர் கொடுங்க நான் பேசிக்கிறேன் சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ எடுத்தவர்கிட்ட வந்துட்டு ஐ ஜஸ்ட் கால் ஹிம், சார் ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் திஸ், கேன் ஐ கம் அண்ட் ட்ரை ஃபார் இட் அப்படின்னு. எனக்கு ஜாப் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஐ லைக் டு கோ ஃபார் இன்டர்வியூஸ் அந்த டைம்ல. பிகாஸ் என்னன்னா வேலை கிடைக்கிறது இல்லைன்ற ரெண்டாவது விஷயம், சும்மா போய் ட்ரை பண்ணிட்டு ஒரு ஐ என்ஜாய் ஸ்டார்டட் கோயிங் ஃபார் இன்டர்வியூஸ்ன்ற மாதிரி மைண்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அந்த டைம்ல. க்ளோஸ் அப் மேஜிக் அப்படின்னா அது என்ன ஆக்சுவலா? க்ளோஸ் அப் மேஜிக்னா வந்து இந்த ரெஸ்டாரண்ட் மேஜிக், இப்போ டிவில எல்லாம் வந்து ஸ்ட்ரீட் மேஜிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா ஆக்சுவலா வந்து டிவிக்கு மட்டும் தான் அந்த ஸ்ட்ரீட் மேஜிக்ன்றது பண்றது, ஓகேங்களா? லைவ் எல்லாம் போய் பண்றது வந்துட்டு இட்ஸ் நாட் அ பிராக்டிக்கல் திங். டிவி வந்து அவங்க ப்ரொடக்ஷன் ஸ்டைல் அதே தான் வந்து அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு 3 star 5 star ஹோட்டல்ஸ்ல வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு if you order something they take a time, அந்த டைம் that they bring it for a close up entertainer. So அதுதான் வந்து இந்த யூஎஸ்ல வந்து there is a cruise ship னு ஒரு இது இருக்கு. So okay, definitely knows it because you traveled all over the world, you know definitely what is I'm talking about. So on the cruise ship இதுல வந்துட்டு they hiring for a close up magicians, ஓகேங்களா? There is a lot of every countryல இருப்பாங்க. So we are trying for it and I went for an interview. I'm very happy that my boss was an Indian. He was taking interview. Normally I analyze it. ஒரு விஷயம் போறதுக்கு முன்னாடி எனக்கு I have 3 points always keep in my mind. First, try to observe, focus, and I try to இது ரெண்டு விஷயம் இருக்கும். Third வந்துட்டு I try to implement இந்த ரெண்டு விஷயம் வச்சு ஒரு கிடைச்சிருக்கும்ல content, அதை வச்சு I try to implement it. This is my basic in everything I do. இதுதான் என்னோட most important thing. And I always ask என்ன சொல்றது, self-esteem and self-confidence is very important according to me. ஓகேங்களா? அது இல்லைன்னா யூ கேனாட் கோ ஃபார் இட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்னன்னா ஒரு இன்டர்வியூ போறப்போ ஐ ட்ரை டு அனலைஸ் இட். அங்கே வரவங்க எல்லாம் என்னோட பெட்டர் மெஜிஷியன்ஸ். ஓகே, வை ஷுட் ஐ ஹையர் மீ இல்லை? ஸோ என்னென்ன செக் பண்ணும்போது தே ஆர் வெரி குட் மெஜிஷியன்ஸ் பட் தேர் நாட் என்ஜினியர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் வந்துட்டு ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கோயிங் ஃபார் இன்டர்வியூஸ் இன் த கார்பரேட் கம்பெனிஸ். So I know how to talk with the people right there. Once I go to I know how to, first of all, I know how to dress exactly like a corporate guy. And I have to go to approach when I'm entering interview. I know exactly and the lines என்னென்ன சொல்லணும், எப்படி பேசணும்ன்றது ஒரு அந்த இது தெரியும்ல, பேசிக் எல்லாமே. So I didn't say they don't know anything, but I'm saying this experience, I have this experience already. So what I did is I have my friend, one of my best friend Praveen. Now he taught me like a 2 close up magic at the time. நீங்க போய் பண்ணு மனோஜ் பார்க்கலாம், doesn't matter, கிடைக்கலாம்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. you have a degree இல்லை, நீ சாஃப்ட்வேர் போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. You are just encouraging me like நல்ல பாயிண்ட்ல. Okay, so later then I went for an interview. Same thing. When I exactly my mind என்னன்னா அதான் இருந்தது. They came, but they were just அவங்க ஒரு இன்டர்வியூக்கு அந்த மாதிரி மோஸ்ட்லி இல்லை. ஒரு சிலவங்க வந்தாங்க ஃபார்மல்ல, பட் தட் டசன்ட் லைக் அந்த என்ன சொல்றது ஒரு செக்ஷன் ஒரு கேஷுவல் ஒரு லுக்ல இருந்தது. So he came, then I went inside. He was asking me the questions. He asked me, why you want to change us from in software நல்ல salary கிடைக்கும், why you want to come to magic? First question அதான் கேட்டாங்க. If you don't answer this, I know you're not going to go for it because அதற்கு அதான் ஃபுல் டைம் ப்ரொஃபஷன். ஃபார் மீ தட் நாட் அட் த டைம். ஸோ நான் சொன்னேன், இன்ஜினியரிங் இஸ் மேஜிக் இஸ் மை பேஷன், இன்ஜினியரிங் இஸ் மை ப்ரொஃபஷன் அப்படின்னு. ஸோ ஐ ட்ரை டு ஃபாலோ மை பேஷன். அதே மாதிரி நாட் ஆல் என்ஜினியர்ஸ் ஆர் மெஜிஷியன்ஸ், சேம் நாட் ஆல் மெஜிஷியன்ஸ் ஆர் என்ஜினியர்ஸ். ஸோ யூ கேன் யூஸ் யுவர் நாலேஜ் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட், டசன்ட் மேட்டர், ரைட்? இப்போ ஐ எம் என்ஜினியர், ஐ கேன் யூஸ் என்ஜினியரிங் இன் மேஜிக். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு என்ஜினியரிங் இதை வந்து நான் மேஜிக்ல யூஸ் பண்ணும்போது எஜுகேஷன் இட்ஸ் ஆக்சுவலி அது ஒரு நாலேஜ் தானே தவிர அது மட்டும் அதை வந்து நம்ம லைஃப்ல அது மட்டும் தான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போகாம, சோ எஜுகேஷன் கொடுக்குற நாலேஜையும் நம்மளுடைய பேஷனையும் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம லைஃப வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு தான் நீங்க சொல்ல வரீங்க. கண்டிப்பா கண்டிப்பா கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க. அதுதான் சொல்லுங்க. ஓகே, நீங்க அதுதான் நீங்க அப்போ அத வந்து உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்குது. அது
கண்டிப்பா. பிகாஸ் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எங்க ஃபேமிலியா இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட கசின் பிரதர்ஸ் எல்லாம் 12th முடிச்சுட்டு தே டோ ஐடியா வாட் தே வாண்ட் டு டூ. ஓகேங்களா? ஒருத்தர் சொல்லுவாரு ஐ வாண்ட் டு பி ஃபுட்பால் பிளேயர்னு, இன்னொருத்தர் வந்துட்டு ஐ வாண்ட் டு பி சி யூ கேன் டூ எனி ஃபீல்ட். உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ட்ரை டு அனலைஸ். நல்ல டாப் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாரும் பாருங்களேன், தே வுட் ஹவ் ஃபினிஷ் சம்திங், தே ஹேவ் அ ஜாப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எதுக்கு ஒரு இது சொல்றேன்னா, சி யூ கேன் பி இன் த பேஷன் ஃபாலோ பண்ணுங்க, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஒரு பேக்கப் வந்து எதுக்குன்னா, அது ஒரு நாலேஜ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா யூ கேன் கோ ஃபார் இட். அதுதான் நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். இட்ஸ் எஜுகேஷன் இஸ் அ நாலேஜ். ஓகே, அந்த ஒரு பேசிக் நாலேஜ் கிடைச்சா ஸோ யூ கேன் கோ ஃபார் எனி ஃபீல்ட் யூ வாண்ட், இட் டசன்ட் மேட்டர். அதே மாதிரி as I told you before, நான் சொன்ன 3 பாயிண்ட்: அப்சர்வ், ஃபோக்கஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அப்சர்வ் அண்ட் ஃபோக்கஸ். இப்போ நம்ம ஜென்ரலா வந்துட்டு லைக் ரீசெண்டா ஐ வென்ட் ஃபார் ஒன் ஆஃப் மை ஃபேமிலி பர்சனுக்காக ஒரு காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன். ஓகேங்களா? என் கூட ஒருத்தர் வந்திருந்தாங்க. ஸோ when you go there, the person என் கூட வந்தவங்க வந்துட்டு their mind is to only get to go for a college சீட்டுக்கு தான் யோசிச்சாங்களே ஒழிய they didn't notice what is happening around them. ஓகேங்களா? not talking about financial anything, they're not analyzing it. அதுதான் நான் சொல்றேன். If you analyze and focus on what you do exactly, if you plan it, definitely there's a success for it. Okay. I think success is just a bit, but I say like you have to start enjoying failure. Okay, if you enjoy failure, you will start seeing your success in your life. That's what according to me. Yeah. Actually வந்து நீங்க சொல்றது வந்து இந்த அனலைசிங் அப்படின்ற பீரியட் வந்து we are not giving that period. அனலைஸ் நம்மளுடைய லைஃப வந்து எதுல நம்ம கரெக்டா போகிறோம்ன்ற ஒரு அனலைஸ் யாருமே பண்றது இல்ல. ஒன்லி தே ஆர் திங்கிங் ஃபார் த ஃபினான்ஷியல், எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எடுத்த உடனே 0ல இருந்து லேக்ஸுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த ஒரு பீரியட், அனலைசிங் பீரியட் தான் நம்மளுடைய லைஃப் டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு சக்சஸ்க்கு அந்த அனலைசிங் பீரியட் நமக்கு கண்டிப்பா தேவை அப்படின்றீங்க. ஏன்னா நம்மளுடைய எஃபர்ட் என்ன, நம்மளுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு நம்மளே வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ நமக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து அவங்கள மாதிரியே நம்ம இருக்கோம், நமக்கு நிறைய இருக்கு, நம்ம செல்ஃபா பண்ணிக்கலாம். பட் ஃபீல்டுல வரும்போது, கிரவுண்ட்ல வரும்போது தான் நிறைய பேருக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த ஃபெயிலியர்ஸும் வருது. அதுல இருந்து தான் அவங்க வந்து அதை கத்துக்கணும். ஸோ நம்மளுடைய லெவல் என்னன்றதையும் அவங்க புரிஞ்சுக்கணும்ல. ஆசைகள் எல்லாமே இருக்குங்க. அத நீங்க சொல்ற மாதிரி அந்த அனலைசிங் பீரியட வந்து நிறைய பேர் எடுத்துக்கிறது இல்ல. அது நிறைய பேர் ஸ்விட்ச் ஓவர் ஆயிட்டே இருக்காங்க. இதுல போறாங்க, அப்புறம் திருப்பியும் வேற ஒண்ணுத்துல வராங்க. இல்ல வந்து பேஷன் இருக்கும், நீங்க சொல்ற மாதிரி ஒரு மேஜிக் பேஷன் இருந்தா கூட நீங்க அதை வந்து ஒரு என்டர்டெய்னரா நீங்க மாத்துனீங்க வித் உங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜோட. சோ அந்த ஒரு பாயிண்ட் நீங்க அதை சொல்லுங்க. அது எப்படி உங்களுடைய இன்ஜினியரிங்க வந்து இதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க? அது நீங்க என்னோட எப்படி மேஜிக் பண்ற சீக்ரெட் கேக்குற மாதிரி நீங்க சொல்றீங்க. பட் ஐ அம் சேயிங் திஸ் அந்த ஒரு நாலேஜ். எஸ், இல்ல நீங்க ஒரு மெஜிஷியன் வந்து இன்ஜினியர் கிடையாது. சோ ஒரு இன்ஜினியர் மெஜிஷியன் கிடையாது. சோ இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி நீங்க வரீங்க. சோ அந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்ட்டா டிஃபரண்டா இருக்கும். கண்டிப்பா. அதுக்கு காரணம் என்னன்னா வந்துட்டு நான் ஃபெயிலியர்னு ஒன்னு சொன்னேன் பாத்தீங்களா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு இங்க ஜாப் கிடைச்சிச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி the magic we do for Indian audience is not the same magic we are doing for the abroad people. நான் யூஎஸ் போயாச்சு. ஓகே, they said me I have a show on stage. நான் வந்துட்டு இந்தியால ஒரு க்ரௌட் எப்படி இருக்கும், நான் ஐ நெவர் ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யூஎஸ் க்ரௌட். ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டேன். பார்த்தா நான் நடுவில் நான் நிக்கணுமா, என்னை சுற்றி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ லைக் நான் நாட் கேர் அபவுட் தி சீக்ரெட். அந்த சீக்ரெட்ல ஒன்று இருக்காது. என்னன்னா எப்படி பின்னாடி இருக்கவங்களுக்கு நான் பண்றது தெரியும்ன்றது ஐ ஹேட் சோ மச் டவுட்ஸ். அதே மாதிரி நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஐ டிடன்ட் கெட் அ ப்ராப்பர் ஐடியா தட் டைம். பிகாஸ் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நர்வஸ்னஸ் வந்துடுச்சு. ஒரு இடத்துல ஸ்பாட் லைட் மாதிரி போட்டாச்சு. ஓகே, and they told you there's a show only 1 hour before, you don't have time to prepare. Okay, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல போட்டாச்சு. ஓகேங்களா? பிகாஸ் வந்துட்டு நான் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீக் அந்த இதுல. ஸோ எனக்கு முன்னாடி இருந்த ஒரு மெஜிஷியன் வந்துட்டு he was doing a show. Okay, I never know there is a schedule, such a schedule இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆக்சுவலா. ஸோ they put it on my spotlight. ஸோ அந்த இருக்குல்ல, நான் சொல்ல போனேன்னா இருக்குல்ல என்னோட ஃபர்ஸ்ட் ஷோன்னு கேட்டீங்கன்னா அதுதான். Because என்ன first show means என்னன்னா வந்துட்டு you don't know how to do it, but and also that is the best show சொல்லலாம். Because you get a lot of experience on it. First of all, என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு blank இருந்தது பாத்தீங்களா, அந்த அதை அனலைஸ் பண்ணி அதுல இருந்து அப்டேட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ தென் வந்துட்டு அந்த ஷோஸ் வந்து நான் மேஜிக் பண்ண அதுக்கப்புறம் நான் சைக்காலஜிக்கல் மேஜிக்னு சொல்றது அதுக்கு அப்புறம் தான். யூ ட்ரை டு அனலைஸ் பீப்புள்ஸ் மைண்ட் செட், அதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணீங்க. and you should be ready to update yourself. That's very important. Okay, if you're not ready to update,
you're not going to go for next level. For example, even think of a big companies like டாட்டாவா இருக்கட்டும், எனி பிக் கம்பெனிஸ் பாருங்களேன், அவங்க அப்பப்போ அந்த லெவல் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா பாருங்க, அந்த கவர்மெண்ட் ரூல் போட்டிருந்தாங்க கிரிப்டோ இதுக்கு. ஸோ தே ட்ரை டு ஓப்பன் இட் ஆன் திஸ் ஜியோ ஓப்பன் பண்றாங்க. ஸோ தே ஜஸ்ட் அப்டேட் தேம்செல்ஸ், தே ரெடி டு அப்டேட், ரைட்? ஸோ அந்த மைண்ட் செட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக்கோட வியூ வந்து நம்ம அவங்களோட இப்ப உள்ள ட்ரெண்ட் என்ன, சைக்காலஜிக்கல் மைண்ட் அவங்க எப்படி இருக்காங்க. ஏன்னா பழைய டைம்ல பாத்தீங்கன்னா பொறுமையா உட்காந்து பாப்பாங்க. இப்போ எல்லாமே வந்துன்னா ஒரு 40 ஒரு மினிட்டுக்குள்ளேயே எல்லாமே முடிச்சுட்டா அப்படின்னு ஓடுற ஃபாஸ்ட்ல இருக்கும் போது, சோ அந்த ஃபாஸ்ட்டுக்கு நீங்க எப்படி வந்து உங்களுடைய என்டர்டெயின் எப்படி பண்ணீங்க நீங்க அந்த க்ரூஸ்ல வந்து? ஏன்னா க்ரூஸ்னு வரும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க வேர்ல்ட்ல, எல்லாம் ஒரு கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சோ அது நீங்க அப்டேட் பண்ண பிறகு உங்களுக்கான ஃபீட்பேக் எப்படி இருந்தது? நீங்க எப்படி அதை வந்து அதுக்கப்புறமா நீங்க அப்டேஷன் எப்படி பண்ணிக்கிட்டீங்க நீங்க? ஸ்பெஷலி என்னோட கம்பெனியோட க்ரூஸ் வந்துட்டு இது யூஸ் விட்டு எங்கேயும் போறது இல்லை, ஓகேங்களா? சென்னைக்குள்ளே ஏதோ சுற்றுற மாதிரி தான் என்னோட க்ரூஸ் கம்பெனி, ஓகேங்களா? ஐ டோன்ட் ஒர்க் இன் த மார்னிங், ஐ ஒர்க் ஒன்லி இன் தி ஈவினிங். என்னோட மற்றவங்களாம் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க டிபார்ட்மெண்ட்ஸ்லாம், பட் ஐ ஹவ் ஒன்லி அந்த ஈவினிங் ஒர்க்கிங் டைம். தென் ஐ வாஸ் ஸ்டேஜ் ஷோஸ் ஐ ஸ்டார்டட். ஸோ அந்த டைம்ல தான் ஐ saw a ஸ்டேஜ் ஷோ. ஓகே, எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. அப்போ ஐ saw a stage hypnotist. He came for the show and he did a show. He was saying sleepலாம் சொன்னா பொதுன்னு விழுந்துறாங்க. தென் ஐ தாட் லைக் காசு கொடுத்து ரெடி பண்ணிட்டாரா அப்படிதான் என் மைண்ட்ல உண்மையாவே எனக்கு அப்படிதான் தோணுச்சு. பிகாஸ் லைக் எப்படி அது பண்ண முடியும்? எனக்கு உண்மையாவே ஐ எம் மோஸ்ட் ஸ்கெப்டிக் பர்சன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஐ டோன்ட் பிலீவ் திஸ் டைப் ஆஃப் திங். அப்போ வந்து நம்ம ஊர்ல இந்த சாமியார் மாதிரி ஏமாத்துறாங்களோ அந்த மாதிரி ஒரு இமேஜோ ஐ வாஸ் திங்கிங் ஆன் இட். ஓகே, தென் நான் கேட்டேன் இது என்னதுன்னு. தே செட் லைக் தே யூஸ் இட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். தேர்ஸ் அ கிளினிக்கல் இது இருக்கு, பட் திஸ் இஸ் அ ஸ்டேஜ் ஹிப்னோட்டிசம் அப்படின்னாங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹியர்ட் அ வேர்ட் ஸ்டேஜ் ஹிப்னோட்டிசம். அதுக்குள்ள நான் ஐ நெவர் ஹியர்ட் ஆன் இட். ஓகே, ஐ ஹவ் நோ ஐடியா அபவுட் இட் எக்ஸாக்ட்லி. அது என்ன டெக்னிக்கல்னு ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ தென் ஐ காட் புக், தென் ஐ ஸ்டார்ட் பிராக்டிஸ் இட். எல்லாமே ஃபெயிலியர், ஒண்ணு கூட கிடைக்கல. Then again came back to the magic. Then I was trying to do a mind reading mentalism show. So எல்லாமே இத ஃபெயிலியர் தான். ஆனா அந்த ஆக்ட் மொத்தமா எனக்கு வந்து கிரியேட் ஆகிறதுக்கு 6 months ஆயிடுச்சு. ஓகேங்களா, அந்த ப்ராப்பரா. ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஃபர்ஸ்ட் பொறுமையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் யூ லேர்ன் இட் ஃப்ரம் த மிஸ்டேக் எவ்ரி டைம். பிகாஸ் என்ன எனக்கு ஒரு அட்வான்டேஜ்னா ஐ எம் டூயிங் திஸ் எவ்ரி டே அங்க. ஓகே, I make a mistake, I come back, I practice again, I go back tomorrow, I do the same thing to make it perfect. So I had this opportunity. See, as I told you, opportunity never happens. So you should create them. That is all about என்னோட பொறுத்த வரைக்கும் I believe in that. That's very important according to me. இந்த மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு சொல்றாங்க வந்துட்டு I don't believe in it. You should use, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு 2-3 ஆப்ஷன் தாராளமா வரும் கண்டிப்பா. You cannot use all the things. அது ஒரு 10 வந்தா அதுல ஒன்னு யூஸ் பண்ணிருப்போம் என்ன பொறுத்த வரைக்கும். That was I think. ஓகேங்களா, ஸோ அதுதான் விஷயம். இது வந்து எப்படி அப்டேட் பண்ணேன்னு கேட்டீங்கல்ல, இந்த ஃபெயிலியர் ஆகுது. தென் எனக்கு ஒரு பிராண்ட் கிடைச்சது மெஜிஷியன் ஃபீல்ட்ல. ஜஸ்ட் பிக் பாக்கெட்னு வந்தது. பிக் பாக்கெட் மேஜிக், ஓகேங்களா, நாட் லைக் ஸ்டீல் எடுக்கிற மாதிரி, அது மேஜிக்ல ஐ கேன் டேக் வாட்சஸ் வாலெட்ஸ் மாதிரி எடுத்து திருப்பி கொடுத்துருவேன். அந்த மாதிரி ஒரு ஆக்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆக்ட் வந்து மேக் மை ஸ்பெசிஃபிகேஷன். அதுதான் வந்து எனக்கு பிராண்டடா ஃபர்ஸ்டே கிரியேட் ஆச்சு. தென் லைக் இப்படியே போக போக தென் சின்ஸ் ஒரு உங்களுக்கு ஒரு லைன் கிடைச்சிச்சுன்னா அந்த ட்ராக் பிடிச்சிட்டு அப்படியே போயிடுவீங்களா. That's what I got. Okay. That's it. And ஒரு பேஷனை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கீங்க. பட் உங்களுக்கு லக்கிலி வந்து அந்த இன்டர்வியூ எல்லாமே கிடைச்சிருக்கு. அந்த ஒரு என்ன சொல்றது, இப்படி ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல ஒரு மெஜிஷியன்ல இப்படி ஒரு இன்டர்வியூ இருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் இத வந்து இப்ப இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இல்ல ஒரு இன்ஜினியரிங் இந்த மாதிரி பேஷன் உங்களுக்கு இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு, சோ இதுல எப்படி போகணும், பேசிக்கா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் அவங்க எடுத்து போகணும், வேர்ல்ட் லெவல்ல அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கு? கண்டிப்பா நீங்க ஒண்ணு சொன்னீங்க, லக்கியெல்லாம் இல்ல. நான் ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ட் ஒன்னு சொன்னேன், அப்சர்வ்னு. எஸ். ஓகே, wherever I go I observe people. I like people first of all. ஓகேங்களா, some people they don't talk too much, some people talk too much. அனுவலா இருக்கும். I talk a lot, but I like to observe people. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ இந்த இன்டர்வியூ நடந்தது வந்துட்டு they didn't say to me, he was talking with someone. எனக்கு மைண்ட்ல டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஸோ why should we try it? It doesn't matter. நம்ம என்ன எல்லாத்துலயும் இதா வந்துட்டு இருக்கோம், தோத்தாலும் இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் go and try it. அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ரெடியா இருக்கணும் எந்த டைம்லயும். அந்த மைண்ட் மட்டும் இருந்தா you will get it. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்துட்டு என்ன சொல்றேன்னா, doesn't matter and you're in US or India or anywhere in your world. ஓகே, நீங்க அதுக்கு உங்களுக்கு ஒரே தேவை, ஒரே விஷயம் தான், அந்த கான்ஃபிடன்ஸ் விட்டுறாதீங்க.
அண்ட் ட்ரை டு என்ஜாய் அந்த ஒரு லெவல் ஒரு 0 to 10 வரைக்கும் போறீங்கன்னா அது கத்துக்கிறீங்களே அந்த டைமை முதல்ல வந்து அனலைஸ் பண்ணி அதை கத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ட்ரை டு கெயின் நாலேஜ் ஆன் தட். ஓகே, யூ கெட் லாட் ஆஃப் ஃபெயிலியர், யூ கெட் அ ப்ராப்ளம் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ் பிகாஸ் இட்ஸ் அ டிபிக்கல் இந்தியன் மைண்ட் செட்ல வந்து தே டோன்ட் அக்செப்ட் இட். பட் அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா பிகாஸ் தே அஃப்ரைட் ஆஃப் யூ. அதுதான் பேசிக் வந்து என்னன்னா இந்தியன் பேரண்ட்ஸ் என்னன்னா தே நாட் விடக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. தே திங்க் லைக் அவங்க கிட்ஸ் வந்து சேஃபா இருக்கணும், அவங்க ஃபியூச்சர் எதுவும் பாதிக்க கூடாதுன்னு ஒரு அக்கறையில தான் சொல்றாங்க. ஸோ அந்த இதுக்கு ஓகே இந்த ஃபீல்டுல வந்து ஃபியூச்சர் இருக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஜெனரலா எல்லாருக்கும் இருக்கு. சோ நீங்க டிராவல் பண்ணி வந்ததுல சோ இதுல எந்த அளவுக்கான ஒரு ஃபோக்கஸிங் இருந்ததுன்னா எந்த அளவு நம்ம வந்து இப்போ நீங்க யூஎஸ்ல இருக்கீங்கன்ற இது மாதிரி நிறைய அப்ராட்ல நிறைய க்ரூஸ் இருக்கு, நிறைய இது இருக்கு. க்ரூஸ்ல வந்து போட்டோகிராஃபி தான் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க சப்போஸ் இங்க ஏதோ ஜாப் கிடைக்கல அப்படின்னா நான் வந்து க்ரூஸ்ல போறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா சரி நான் க்ரூஸ்ல அப்ளை பண்ணி பாக்குறேன், கிடைச்சா போகலாம் அப்படின்னு. ஸோ உங்க லைன் ஒரு என்டர்டைனர் லைன் வந்து க்ரூஸ்ல இருக்குன்றது வந்து அநேகமா தெரியுமா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த வீடியோ மூலியமா நம்ம வந்து ஒன்லி இப்போ மேஜிக் மட்டும் தான் அவங்க என்டர்டைனிங்கா எடுத்துட்டு போறாங்களா, அதுல டிஃப்ரெண்டான ஸ்டெப்ஸ் நீங்க வந்து மாத்திக்கிட்டீங்களா? ஏன்னா ஆரம்பத்துல இருக்கிற மாதிரி நீங்க பண்ண முடியாது இப்போ. ஆமா, ஸோ நீங்க சொன்னதுதான் ஒரு ஒரு பிளஸ் இருக்கு ஒரு மைனஸ். லெட் மீ சே போத். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ வில் சே வாட் இஸ் த பிளஸ். ஓகேங்களா, நீங்க பிகாஸ் யூர் டிராவலிங் அரௌண்ட் த வேர்ல்ட் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நீங்க நிறைய கத்துக்கலாம். ஓகேங்களா, இன்னொரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி நிறைய க்ரூஸ்ல எல்லா ஜாப் இருக்கு. எனக்கு வந்து நானே போய் கண்டெல்லாம் பிடிக்கல அந்த ஜாப் இருக்குன்னு. லாட் ஆஃப் மெஜிஷியன்ஸ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கேட்டேன். ஓகேங்களா, they said communication is very important because you're directly dealing with the guest அப்படின்னா. ஓகேங்களா, ஐ திங்க் லைக் ஓகே என்னோட கம்யூனிகேஷன் வந்து they can understandன்றது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. செகண்ட் வந்துட்டு அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த மேஜிக் ஷுட் பி கிளீன். அதே மாதிரி வந்துட்டு என்ன சொல்றது ஐஜின்றது எல்லா இடத்துலயும் இருக்கு. தே ஜஸ்ட் கிவ் அ கம்ப்ளைண்ட்ஸ்ன்ற மாதிரிலாம் வரும். அதை வந்து எப்படி வந்து நீங்க சால்வ் பண்ணணும் அந்த ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து தே வில் அது தெரியறதுக்கு எனக்கு சான்ஸ் இருந்தது. பிகாஸ் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 1 or 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சது ஆக்சுவலா. ஓகே, ஸோ ஒன்ஸ்னா அது வந்து இருக்குன்னு வந்து சொல்றாங்க. வேலை கிடைச்சி ட்ரை பண்ணி போறது என்னோட திறமை. அங்க இருக்குன்றது நீங்க சொல்ற அதே பாயிண்ட் அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. சுத்தி ஒரு சொல்றது ஏதோ ஜாலியா எடுத்துக்காம அந்த அப்சர்வேஷன் இருக்கு. இங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல உங்களோட சுத்தி இருக்கிற விஷயங்களை வந்து நீங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க. சோ அந்த பாயிண்ட் நீங்க எடுத்திருக்கீங்க. ஷூர், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொன்னது வெறும் அப்சர்வ்னா எதனாலனா பீப்புள் நீங்க ஒன்ஸ் இது போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மை காட் செம்மையா இருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச நானும் எங்க அம்மா எங்கேயாவது போனான் என்ன பண்றீங்க மேஜிக்லாம் ஒரு ஜாப் அங்க அப்படின்வாங்க. செகண்ட் வந்துட்டு அதே மாதிரி வந்து மேஜிக் பண்ண இன்னொரு நினைச்சிட்டு இருக்காங்க, அதே அன்எஜுகேட்டட் நினைச்சிட்டு இருக்காங்க. என் கூட நான் போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு. என் போனதுக்கு அப்புறம் என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒருத்தன் PhD படிச்சிருக்காரு. ஓகேங்களா, இன்னொருத்தர் வந்துட்டு CA, இன்னொருத்தர் MBA படிச்சிருக்காரு. they all studied for knowledge but they following their passion at the same time. அந்த ஒரு I think nowadays இந்தியால வந்து அந்த மைண்ட் செட் வந்துட்டு இருக்கிறது I think I can see that much. But I think like parents வந்துட்டு ஃப்ரீயா விடணும்னு சொல்லல, but try to give them an opportunity what they really like it. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10th முடிச்சதுக்கு அப்புறம் 11th சேர்றதுனால நீ போய் சயின்ஸ்ல சேர்ந்துரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அவனுக்கு சயின்ஸ் வருமானது அவனுக்கு தான் தெரியும், அவனுக்கு தெரியாதுல்ல. So we are not there to take decision. We are parents, but we are not the decision maker of his life. He has to take decision of his own life. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பேரண்ட்ஸ் கொடுக்கணுன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா, பிகாஸ் வந்துட்டு இப்போ எதுக்காக இது சொன்னா வந்துட்டு அவங்க அந்த போனாதான் லெட் ஹிம் ஃபெயில். நம்ம வந்து பாதுகாப்பா கொண்டு போய் விட்டா யூ நெவர் கோயிங் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் இட். இஃப் யூ ஃபெயில் தேர் இஸ் a lot of things you can learn from it. நான் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஹிப்னாசிஸ் பண்ணும்போது it doesn't work at all. It failed. My show was flop. ஓகே, நீங்க ஹிப்னாட்டிசம் நீங்க சொன்னீங்க. சோ அது எங்க நீங்க I think you studied in UK for this course ஏதா பண்ணீங்க? Yeah, my teacher. Oh yes. Okay. So my teacher is from UK. ஹிப்னாட்டிசம் வந்து ஜெனரலா எல்லாருக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா they are used for clinical purpose. ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறோம். ஏன்னா சினிமால அதுதான் காமிக்கிறாங்க.
ஒரு சர்க்கிளை போட்டு பட் அது மேஜிக்லி யூஸ் பண்ணலாம். பட் அது ஒரு சேஃப்டியான ஒரு ஒரு மெஷர்மெண்ட் தானே அது ஹிப்னாட்டிசம் மேஜிக்ல யூஸ் பண்றது? நான் மேஜிக் ஹிப்னாட்டிசம் மிக்ஸ் பண்றதே இல்ல. மேஜிக் ஷோஸ் டோட்டலி டிஃபரெண்ட். எனக்கு வந்து 3 ஷோ இருக்கு. ஓகேங்களா? க்ளோஸ் அப்ல மட்டும் தான் ஐ டு மேஜிக். லைக் ரெஸ்டாரண்ட் மேஜிக் மட்டும் தான் பண்றது. ஆன் ஸ்டேஜ் ஐ ஹேவ் 2 different shows. My major is stage hypnotism. Stage hypnotism வந்து ஒரு 3000 crowd இருப்பாங்க. தியேட்டர் மெயின் தியேட்டர்ல ஷோ. ஓகே. அது மாஸ் ஹிப்னோசிஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் ஹிப்னோசிஸ். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு என்னோட காமெடி கிளப்ல என்னோட மைண்ட் ரீடிங் ஷோ, மென்டலிசம் ஷோ அது ஒன்று இருக்கும். இது ரெண்டும் என்னோட ஸ்டேஜ் ஆக்ட். ஹிப்னோசிஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இட்ஸ் நாட் பவர் ஆர் எனி சூப்பர் நேச்சுரல் பவர். யூ மேக்கிங் த பாய் என்ன சொல்றேன், யூ மேக்கிங் யர் மைண்ட் அண்ட் பாடி ரிலாக்ஸ். ஓகேங்களா? Then you are putting a suggestion in the subconscious mind. It's simple. Power of suggestion. That's what it's all about. And India வந்து just booming up. அந்த ஷோ பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து just getting up little bit. பட் அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை. இப்போ யூஎஸ்ஓ யூகே இப்போ நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ரொம்ப ஈஸியா வாட் யூ டூயிங், ஐம் டூயிங் ஸ்டேஜ் ஹிப்னோசிஸ்னுவாங்க. நம்ம ஊர்ல அப்போ என்ன டோன்ட் மேக் மீ ஸ்லீப் அப்படின்ற மைண்ட் தான் நம்ம ஊர்ல. நம்ம தூங்க வச்சிருவோம் நினைப்பாங்க. நம்ம தூங்க வைக்க வேண்டாம். அதுக்கு நீங்க புக்கு படிக்கிறீங்களோ, உங்களுக்கு பிடிக்காத பாட்டு கேட்டீங்களோ, நீங்க தூங்கிடுவீங்க. ஓகேங்களா? சோ என்னோட ஜாப் இஸ் நாட் டு மேக் யூ ஸ்லீப். அவங்க தே வில் ஹேவ் அ கான்ஷியஸ் மைண்ட். ஃபுல்லா ஓப்பனிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நடக்கக்கூடியது எல்லாமே அவங்க மைண்ட்ல இருக்கும். ஓகே. Some people have different points. Some people கொஞ்சம் மறக்கலாம், கொஞ்சம் ஞாபகம் வச்சா ஒரு சிலர் ஃபுல்லா மறந்துடுவாங்க. So it's up to the people's mind. So it's nothing to do with anything. அதே மாதிரி வந்துட்டு we cannot hypnotize everyone. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எல்லாரையும் ஹிப்னோடைஸ் பண்றாங்க அப்படி முடியாது. If you wanted to get hypnotized, you will get hypnotized. That is all about. Okay. So public ஓட கோஆபரேஷனா இருக்கணும்ன்றீங்க இந்த கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் உங்களோட மேஜிக் ரைட் பாயிண்ட். உங்களோட மேஜிக்ல நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒருத்தர் இப்படின்னு ஒரு செகண்ட்ஸ்ல வந்து எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு. சோ அது எங்களுக்கு பார்க்கும்போது ஆஸ் எ வியரா வந்து நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். அது வந்து நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க? பிகாஸ் அதுக்கு ஏதாவது ஒரு மெடிடேஷன் பண்ணணுமா, இல்ல அது ஏதாவது கோர்சஸ் இருக்கா? இல்ல நோ மெடிடேஷன். எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, இது எல்லாம் பண்றதுக்கு மேஜிக் பண்றது என்னால வேணும், இல்ல ஹிப்னோட்டிசம் நீங்க ஸ்விமிங் போகணும் டெய்லி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு இட் ஜஸ்ட் லைக் எனி அதர் ஆர்ட். இப்போ ஜக்லிங் பாத்துருக்கீங்களா? ஜக்லிங் வந்து பிராக்டிஸ் த பால், ரைட்? ஆர் எனிதிங் தே யூசிங் இட். அது வந்து பிராக்டிஸ். சேம் திங், யூ ஹேவ் டு பிராக்டிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிப்னோசிஸ் மட்டும் யூ கேனாட் பிராக்டிஸ். இப்போ நான் மேஜிக் பிராக்டிஸ் பண்ணி ஐ அம் டூயிங் a card trick, நான் கார்டை கையில வச்சு பிராக்டிஸ் பண்ணலாம். பட் ஹிப்னோசிஸ் ஐ cannot do such thing. Okay. As I told you, it's power of suggestion, and some people think that it's a fake. So ஒரு விஷயம் இருக்கு, ஒரு விஷயம் நமக்கு தெரியலனா we conclude with two things. ஒன்னு வந்துட்டு is fake or is something power, supernatural power. அந்த மைண்ட் செட் தான் ஹியூமன். ஓகேங்களா? இது எப்படி படிச்சுன்னா thought me that என்னோட டீச்சர், his name is Anthony Jackman from UK. ஓகேங்களா? அவர் வந்து is a top performer and is a top consultant for a lot of television shows. So UK ல வந்து a person called Dynamo ஒரு magician இருந்தாரு. Yes, so he's a consultant. Okay, so if you know, definitely you know him. So அவருக்கு வந்து my teacher is a consultant. அந்த ஷோ ஃபுல்லா அவர் தான் கன்சல்டன்ட். டேவிட் டேன் இருக்காரு யூஎஸ்ல. ஸோ இஸ் அ கன்சல்டன்ட், இஸ் அ டாப். எல்லா இதுக்கும் அவர் தான் வந்து கன்சல்டன்ட். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஐ எம் ஏபிள் டு அனலைஸ் ஈச் அண்ட் எவ்ரி டெக்னிக் ஹி இஸ் யூசிங் இஸ். அதே மாதிரி வந்து a good teacher can என்ன சொல்றது, can produce a good student according to me. Okay. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. என்ன ஒரு ரீசன்னா இன்னைக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து மேபி ஒரு கீபோர்ட், இல்ல ஒரு சிங்கிங், இல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இல்ல ஒரு டான்ஸ். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீல்ட தாண்டி மேஜிக் மேபி நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட அதை வந்து என்கரேஜ் பண்றாங்களான்றது தெரியல. பட் அதுவும் ஒரு என்டர்டைனர், பட் அதுவும் ஒரு ப்ரொஃபஷனல். அதுலயும் நம்ம சக்சஸ் ஆகலாம் அப்படின்றது வந்து நீங்க வந்து ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. சோ அந்த இனி இல்ல ஆக்சுவலா வந்து என்னன்னா இந்த என்டர்டைன்மெண்ட்டும் ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய எங்க ஜெனரேஷன் அதையும் கையில எடுத்து அவங்க அதுலயும் அவங்களுடைய ஒரு இதை வந்து ப்ரூவ் பண்ணலாம். இஃப் தே ஹேவ் தட் குவாலிட்டி. சோ ஒரே ஃபீல்ட்லயே வந்து போகாம திரும்ப திரும்ப ஒரே சப்ஜெக்டே இல்லாம இந்த மாதிரியான வேரியஸ் சப்ஜெக்டும் இருக்கு, இதுக்கும் பப்ளிக்ல நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து நீங்க வந்து ஆக்சுவலா இவ்வளவு இயர்ஸ் நீங்க பார்த்தும் போது நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். சோ அது வந்து இந்தியால எப்படி வருமா, இல்ல வந்து இது அப்ராட்ல மட்டும்தான் இந்த மாதிரி போயிட்டு இருக்குமா? இங்க அந்த லெவல் ஆஃப் திங்கிங் இன்னும் கொஞ்சம் மாற வேண்டி இருக்கா?
இல்லங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இப்போ அங்க பண்ணும்போது எத்தனை இந்தியன்ஸ் இருக்காங்க, அது ப்ராப்ளம் இல்ல. பட் அதுலயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்ன ஒண்ணுன்னா நாங்க பண்ணக்கூடிய ஒரு மேஜிக்கோ இல்ல இந்த ஷோவோ ஐ கேனாட் டூ இட் கம்ப்ளீட்லி இன் இந்தியா. அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு இந்தியன்ஸ் ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஆக்சுவலி தமிழ் ஃபேமிலி, தே ஃப்ரம் லாஸ் ஏஞ்சல்ஸ். ஓகேங்களா, நான் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க அந்த யங்ஸ்டர்ஸ் சூப்பர் நல்லா பண்ணீங்க மனோஜ், ஐ அம் வெரி ஹாப்பி டு see இந்தியன். இப்போ நம்ம இந்தியன்ஸ் நம்ம சொல்லுவோம்ல ஹாப்பி டு see இந்தியன் சொன்னாங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச். அவங்க ஃபாதர் அவங்க மதர் போல அவர் ஃபாதர் வந்து சொன்னார், வா நீ கொஞ்சம் பார்த்துக்கணும் ஓகேங்களா, இந்த மாதிரி ரொம்ப ஏதாவது மிஸ் ஏதாவது தப்பா போயிருப்போம்னா என்ன ஆகும். he thought something else about me. ஓகே அது வந்துட்டு அதுதான் எனக்கு வந்து இந்தியால பண்ணும்போது ஐ ட்ரை டு மிக்ஸ் போத். என் ஷோல இப்ப நீங்க இந்தியால பண்ண போறோம், ஐ கேனாட் டூ ஒன்லி ஸ்டேஜ் ஹிப்னோட்டிசம். பிகாஸ் என்னன்னா மை ஜாப் இஸ் டு என்டர்டைன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் த பீப்புள் ஹூ கம் ஃபார் மை ஷோ. ஓகேங்களா, I try to. You cannot convince everyone, but I'm trying much as I can. அந்த ஒரு அதனால வந்து what I do is I'm just mixing. என்னோட ஷோல ஹியூமர் நிறைய இருக்கும். ஓகே இந்தியால பண்ணும்போது even when I'm doing there I do use lot of humor, பட் இங்க யூஸ் பண்ணும்போது ஐ மிக்ஸ் மோர் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ், மென்டலிசம் சொன்னல அது ஹிப்னோசிஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவேன். because that makes a little bit different path கொண்டு போகும். அதுதான் முக்கியமான விஷயத்துல. சோ உங்களோட என்டர்டெயின்மென்ட் ப்ரோகிராம்ல என்ன மாதிரி நீங்க இப்ப சொன்னீங்க மிக்ஸ் பண்ணி எல்லாம் செய்வோம் அப்படின்னு. சோ இதுல வந்து உங்களோட இன்ஜினியரிங் மைண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? கண்டிப்பா நமக்கு அந்த ஒரு பேஸ் அதுல எப்படினாலும் அதுல ஒரு ஷேடோ மாதிரியாவது வந்துரும் நமக்கு. கண்டிப்பா அதோட பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மெஜிஷியன் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க என் ஷோவை, இது எப்படி அப்படின்னு அதே ஆடியன்ஸ் எப்படி அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இவங்க கேட்கிற ஒரே கொஸ்டின் தான், பட் டிஃப்ரெண்ட் மீனிங். ஓகேங்களா, மெஜிஷியன் கேட்கும்போது லைக் இந்த டெக்னிக் என்னன்னு தெரியல சார், அப்படி அவர் டெக்னிக் பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ணுவாரு. ஆடியன்ஸ் இது என்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயம்னா வந்துட்டு ஐ லைக் திஸ் வெரி அமேசிங் ஒன். என்னோட ஃபேவரட் ஒரு எஃபெக்ட் வந்து டாலர் பில் வேனிஷ் ஆயிட்டு ஆரஞ்சில் வரும். என்னோட மை வெர்ஷன் ஆஃப் இட். ஓகேங்களா, அதுல என்ன வெர்ஷன்னா வந்துட்டு வேனிஷ் ஆயிட்டு ஆரஞ்சில் வந்துட்டு என்னோட இதுல வந்துட்டு ஆடியன்ஸ் கேன் டேக் த ஆரஞ்ச், they will keeping from the beginning of the show, they can cut it, they open it, the signature will be there inside the orange. அதுதான் அந்த ஷோ அந்த என்னோட ஸ்பெசிபிக் ஆக்டரோடது. அந்த ஸ்டேஜுக்கு வந்தவர் வந்து இஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் வந்து இன்ஜினியர் இது. ஓகே ஆஃப்டர் தட் அந்த பெண் எழுதுறதுக்கு மார்க்கர் கொடுத்தேன் ஷார்பி. அது ஷோ முடிச்சு I was talking with the audience, he came into the stage, start checking the orange. என் பெண் நான் சொல்ல என்ன பாக்குறீங்க, நோ இந்த பெண் வந்து ஏதோ எலக்ட்ரானிக் போல அப்படி இழுத்துறோம் போல, என்ன சார் சொல்றீங்க. he was thinking something extraordinary which is not technological mind is using out. அவ்வளவு பெருசாலாம் திங்க் பண்ண வேண்டாம், அவ்வளவுதான் என்னோட விஷயம். ஸோ இதுதான் அந்த சின்ன சின்ன விஷயத்த வந்து நம்ம அந்த டெக்னாலஜி வந்து நம்ம படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த பேஸை மட்டும் யூஸ் பண்ணா போதும். யூ டோன்ட் நீட் டு ஃபுல் இன்ஜினியரிங் ஆன் தட். ஓகே ஓகே அவ்வளவுதான். சோ உங்களுடைய ப்ரோகிராம்ல வந்து என்ன மாதிரியான ஒரு ஏதாவது இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ இல்ல ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் வச்சு பண்ணுவீங்களா, இல்ல ஜஸ்ட் பப்ளிக்கோடயே சேர்ந்து பண்ணுவீங்களா? இப்ப நீங்க டைனமோ அப்படின்னா சொல்லும் போது அவரு அப்படியே கேஷுவலா வருவாரு, பப்ளிக்ல இருக்கிற அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸே வந்து யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணுவாரு. உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன? நீங்க வரக்கூடிய ஆடியன்ஸ் கிட்டே இருந்து எடுப்பீங்களா, இல்ல நீங்களே உங்களோட வச்சுப்பீங்களா? இல்ல இப்ப இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க மேஜிக்கல் டிபிக்கல் மேஜிக் சொல்றீங்க, I'm not using that because now my brand has become a stage hypnotist. Okay. ஸ்டேஜ்ல வந்து ஒரு 25 சேர் இருக்கும், 21 to 25 சேர்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். Okay. Then I bring the people அந்த ஒரு couple of suggestion கொடுத்த யார் நல்ல volunteers ஒரு ஃபீல் கிடைக்கும், அவங்க வந்து they will come on the stage, then I start doing a show. இதுக்கு வந்துட்டு நோ இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இப்போ விஷயம் என்னன்னா, இப்போ யூஎஸ்ல ஏதாவது ஷோனா ஃபர்ஸ்ட் மேஜிக் பண்ணும்போது ஐ ஹேவ் டு கேரி சம்திங். இட்ஸ் நாட் அ ப்ராப் ஐம் சேயிங் லைக் ஜென்ரலா ஒரு பேப்பரோ ஏதாவது நான் ஃபில் பண்றது நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். பட் இப்போ வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் இப்படி கை வீசிட்டு போயிட்டு அவங்க எல்லாம் ஒரு மைக் மட்டும் அவங்க கொடுத்துருவாங்க. தென் ஐ சே ஸ்லீப் பூம், they just do my show as a entertainment show, I do it and come back. So இப்போ I don't need anything to bring it out. அதுதான் வந்து சோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதுமே தேவையில்லை. No, there's no properties in me. I'm the now வந்துட்டு I'm interacting with my audience, I'm entertaining them, they entertaining me. It's all about nothing else. Okay. So the stage entertainer சொன்னீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்க. ஜஸ்ட் அவங்க வந்து 1 செகண்ட் ஸ்லீப்பிங் மட்டுமா, இல்ல எந்த மாதிரியான ஒரு என்டர்டெய்னிங் நீங்க பண்ணுவீங்க? ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ்க்கு வந்து ஒரு பேசிக்ஸ் இருக்கு. ஓகேங்களா, கிளினிக்ல வந்து 1-to-1 பண்றது. ஸ்டேஜ் வந்துட்டு ஐ அம் பிரிங்கிங் பிஃபோர் பிரிங்கிங் அதே மாதிரி வந்துட்டு ஐ ஹவ் ரூல்ஸ். யூஎஸ்ல ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. யூகேல பண்ணனா 18+ இருக்கணும்,
யூஎஸ்ல பண்ணோம்னா 16+ இருக்கணும், கனடால பண்ணோம்னா 16+ பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்தியால வி டோன்ட் ஹேவ் ஏஜ் ஃபார் இட். அதுதான் அதோட இது. ஸோ நான் யூஎஸ்ல பண்ணும்போது ஐ ஷுட் பி கேர்ஃபுல் தட் ஐ எம் நாட் பிரிங்கிங் எனி அந்த 16 கீழே இருக்கவங்க வரக்கூடாது. வந்தாங்கன்னா ஐ வில் பி அரெஸ்டட். அது வந்து இல்லீகல். ஃபர்ஸ்ட் அது பண்றதுக்கு வந்து யூ ஷுட் பி சர்டிஃபைட். லைக் என்ன சொல்றது, முடிச்சுட்டு அது யூ ஷுட் ஐ எம் சர்டிஃபைட் கை டு டூ ஆன் ஸ்டேஜ். ஓகே, அண்ட் ஸ்டேஜ் ஹிப்னாட்டிஸ்ட் ஐ ஹேவ் இன்சூரன்ஸ் டு டூ இட். ஓகே, அங்க பண்ணும்போது திஸ் இஸ் கவர்மெண்ட் ரூல்ஸ், அந்த ஊர்ல அந்த ரூல்ஸ் அது இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸ்டேஜ்ல என்னன்னா இட்ஸ் அ காமெடி ஹிப்னாசிஸ்ன்னு வாங்க. எப்படின்னா வந்துட்டு இஃப் ஐ ஆஸ்க் யூ லைக் இப்போ உங்ககிட்ட பண்றேன்னா when I say 1 2 and a snap, you're not going to remember your name na, you will forget your name, you're not going to like kind of amnesia மாதிரி வரும். So again வந்து sometimes வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் வந்துட்டு என்னன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு எவ்ரி டைம் ஹஸ்பண்ட் சேஸ் வைஃபை பார்த்து ஐ லவ் யூ சொன்னா அவங்க வைஃப் வந்து இப்படி விழுந்துருவாங்க, ஸ்லீப் ட்ரான்ஸ்ல போயிடுவாங்க திருப்பி. ஸோ ஐ லவ் யூ சொன்னா அவங்க வந்து ஒரு ஆச்சரியம் தான் பண்ணணும், பட் அது அந்த ரிவர்ஸ் சைக்காலஜி ஆகும், அந்த மாதிரி ஒரு இது. So that really works well for me there. So அந்த type of little bit அதுதான் அந்த ஷோ ஃபுல்லா அந்த 25-30 people வச்சு அந்த பண்றது. Sometimes it works for some people, sometimes it doesn't work. So அதுக்கு ஏத்த மாதிரி we have to, as a professional, we know how to handle that. That's important. Okay. So sometimes உங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒருத்தரை வந்து முடியல அப்படின்னா அப்ப எப்படி டக்குன்னு நீங்க சேஞ்ச் ஓவர் பண்ணிப்பீங்க நீங்க அந்த டைம்ல? இல்ல ஹிப்னாசிஸ பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன ஸ்டார்டிங்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி மேஜிக் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு வீட்லயே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஈவன் ஒரு கார்டு ஒரு காயின் ஏதோ ஒண்ணு. இது பர்சன் டு பர்சன் அப்படின்னாங்க. சோ இத நீங்க எப்படி எங்க இருந்து ஆரம்பிச்சீங்க? சோ அத பத்தி கொஞ்சம். அது வந்து இட்ஸ் an accident, you learn everything from accidents-ன்றது என்னோட பிலீஃப். அந்த ஒரு நான் சொன்ன முன்னாடி ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கும் அந்த புஷ் பண்ணிட்டாங்க, அந்த ஸ்பாட்ல இருக்கும் உங்களுக்கு நோ அதர் சாய்ஸ்ல. அதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் while I'm going there I learned hypnosis like 1 year 1.5 years முன்னாடி அதெல்லாம் படிச்சாச்சு. But I'm even trying it, getting fail. I have no idea why it is like that. Then என்ன ஆச்சு, லாஸ்ட் டைம் while I'm going back to US, இந்தியால இருந்து சென்னையில இருந்து போயிட்டு இருக்கேன், my luggage got lost. 3 luggage எல்லாமே லாஸ்ட். என்னோட லேப்டாப் பேக் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. என்னோட ஷோக்கு போகக்கூடிய சூட்ல இருந்து எதுவுமே இல்லை. So once I'm அன்னைக்கு நைட் ரெஸ்ட் எனக்கு, நெக்ஸ்ட் டே I have to go and join in the cruising for a show. அன்னைக்கு ஜாயின் பண்ணணும். இல்ல இப்ப என்ன பண்ண முடியும், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நான் I have to do my show, நான் என்ன பண்ண முடியும்? So that is a spotlight ஆயிடுச்சு. So அவர் என்ன சொன்னா, மோஸ்ட் I will give you 2 days time ஏதாவது பண்ணிக்கங்க சொல்லிட்டு அந்த 2 days டைம் கொடுத்தாங்க. பட் ஐ டோன்ட் ஹேவ் ஒரு ஸ்டேஜில் போனீங்கன்னா ஒரு அந்த ட்ரெஸ்ஸிங்காவது ஒரு ப்ராப்பரா இருக்கணும்ல. So we don't have that also. அது ரொம்ப இதா இருந்தது. So like what I can do, like I just got this one. So 2 days time கொடுத்தாரு. So what I do is I have a close up magic பண்ணிட்டு இருப்பேன். I always have a playing card with me. சும்மா அதுல மேஜிக் பண்ணிட்டு I try to practice with the live audience. அந்த ஷிப்ல நடந்துட்டு ஒரு மேஜிக் அவங்க வந்து நல்ல ஈஸியா மிங்கிள் பண்றதுனால, so okay, let me do something. I'm not going to say I never use the word hypnotism to them. என் ஷோக்கு வந்தீங்கன்னா you know that I never use the word hypnosis. I never say that I have power or something. I say that if you believe, you do it. That's all about. அது வந்து அதனால அந்த வேர்ட் சொன்னா they start believing in themselves. அதுதான். அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு லைன் சொல்லுவேன். ஓகே, டு கெட் ஹிப்னோடைஸ் மோஸ்ட் பீப்புள் தப்பா நினைச்சுப்பாங்க. டு கெட் ஹிப்னோடைஸ் யூ ஷுட் பி ஸ்மார்ட்டர். ஆப்போசிட் கிடையாது. எல்லாமே நினைச்சாங்க, ஓ யூ கேனாட் ஹிப்னோடைஸ் மீ, ஐ அம் ஸ்மார்ட். நத்திங் டு டு வித் ஸ்மார்ட்னஸ். பிகாஸ் இஃப் யூ வாண்ட் டு கெட் ஹிப்னோடைஸ் யூ ஷுட் பி ஸ்மார்ட் இனஃப் டு ஃபோக்கஸ் வாட் ஐம் டாக்கிங் அபவுட். You have to listen each and everything I'm saying. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் மைண்ட் செட் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஸோ யூ ஷுட் பி ரியலி ஸ்மார்ட் ஆன் தட். அதனால இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஐ வாஸ் ட்ரைங் வித் லாட் ஆஃப் பீப்புள் ஆன் த ஷிப். லைக் என்னன்னா வந்துட்டு அந்த காமெடி கிளப்ஸ் ஐ ஜஸ்ட் கோ டாக் வித் மை டெக்னீஷியன். அவங்க ஷோ ஒரு 10-15 minutes முன்னாடி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் கோயிங் டேக் தட் டைம். ஸோ ஐ 2 days டைம் ஐ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட். அப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு வாட்டி ஒன் டைம் பண்ணா பரவாயில்ல. நான் 1 day வந்துட்டு ஒரு 8 to 10 hours I was doing this with all the guests on the ship. So 1 day வந்துட்டு end of the day it worked for me. So then I like, okay, then I got an idea about how it really works on it. Then I called the cruise director and the entertainment director. I said, hey, let's do this in 1 more day. It's okay for me. So then even if it gets lost, I can do it. Doesn't matter. Okay, அதுக்கு வந்து நான் அதனால வந்து then it worked for me. அவ்வளவுதான். அந்த ஸ்பாட்லைட்ல போறதுனால தான் நான் கத்துக்கிட்டேன். அவ்வளவுதான் விஷயம், சிம்பிளான விஷயம். ஓகே, சோ இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு எதுவுமே இல்லாம கொண்டு போய் விடும்போது சோ உங்களுடைய திறமைகளை வெளில வரதுக்கு அதுக்கு ஒரு சான்ஸா இருந்திருக்கு உங்களுக்கு. கண்டிப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரஷ்யன் பேச தெரியுமா மேம்? ரஷ்யன் லாங்குவேஜ் பேச தெரியுமா? இல்ல. இப்போ உங்களுக்கு ரஷ்யால போய் விட்டாச்சு, ஓகேங்களா, ஒரு சிட்டில பேர் தெரியாது, எதுவும் தெரியாது. நீங்க அங்கிருந்து வரணும்னா நம்ம அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு நினைச்சுங்க, we got stuck but we need to come back some other way. அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். சைன் லாங்குவேஜ் மேக்ஸிமம்
அவ்வளவுதான். அதேதான் இது விஷயம். அந்த சிச்சுவேஷன் தான், அதே அந்த எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ அந்த எக்ஸாம்பிள் மட்டும் we think of it. அதே அந்த கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா then they start enjoying it. And first of all, as an entertainer, most important as a stage hypnotist, very important thing is the audience should trust you. And the trust illana, the show is failure. Because you're not doing with any props. There is no props. The audience and you, that is all about on the show. For that you should, other than the that's the way trust is very important on that. So critics உங்களுக்கு வந்திருக்கும்ல இதுல உங்களுக்கு? Lot of critics. So அதுல இருந்து எப்படி எனக்கு இல்ல, lot of critics means ML complaints வந்தது. I'm very happy with that complaints because I always like complaints. When they said that I'm supernatural guy இல்ல வந்து எனக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா I was so happy. எனக்கு எப்பயுமே எனக்கு என்னன்னா I'm not satisfied with my job. அந்த ஒரு job means அந்த ஒரு ஃபுல்லா கொடுக்க முடியலையோன்றது ஒரு எப்பயுமே என் மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். I never get satisfied first of all. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஐ டூ ஒன் எஃபெக்ட் வித் இப்போ நான் உங்க ஏடிஎம் பின் நம்பர் சொல்ற மாதிரி ஒரு ஜென்ரல் எஃபெக்ட் நான் ரெகுலர் ஷோ யூஸ் பண்றது ஏடிஎம் பின் நம்பர் இல்லைன்னா வந்து உங்க சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்லாம் சொன்னா நல்லா இருக்கும். பட் சம் பீப்புள் ஸ்பெஷலி பிளாக் பீப்புள் கெட் சோ மச் அந்த ஒரு அப்ரைட் ஆயிரும். அவங்களுக்கு வந்து இந்த காட்ன்றது ரொம்ப ரொம்ப இதாக கொண்டு போயிடுவாங்க. ஐ பிலீவ் இன் காட் பட் நத்திங் டு டூ வித் திஸ். தே டோன்ட் திங்க் இட்ஸ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் திஸ் ஒன். அதுதான் அங்கே ப்ராப்ளம் ஆயிரும். அதே மாதிரி வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு, பேடஸ்ட் கம்ப்ளைண்ட்னா அது வெரி குட் கம்ப்ளைண்ட் ஆல்சோ. After I did a effect to her, not hypnosis, I did a mentalism. I told her PIN number and I told her phone password. Okay. She got up, and she went directly to the guest service and she said that I don't feel safe on the ship. Okay, I don't feel safe. He's going into my bank account is not safe. Idila sonanga. Nala, what are you doing? அவங்க explain பண்ணாங்க. இல்ல ma'am, I know Manoj did the same thing to me because ஒரே work பண்றதால a lot of people knows me. அதனால பிகாஸ் ஒரே ஒரு மெஜிஷியன் தான். டெஃபினெட்லி they would have seen me எங்கேயாவது பெர்ஃபார்ம் பண்ணும்போது க்ரூ மெம்பர்ஸா இருக்கட்டும் யாராவது அவங்க சொல்றாங்க இல்ல மேம்ல பண்ண முடியாது, ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். she has no idea. she said I cannot do thatன்றது ஒரு திக்கு இதா போயிடுச்சு. செக்யூரிட்டி எல்லாம் வந்து they were try to talk with me, just to explain அதெல்லாம் பண்ணிட்டு then it's solved. It took me like 2 days to convince her. a big issue but yeah anyway. So இல்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி இதுல சேஃப்டி இஷ்யூஸ்ன்றது உங்களுக்கு வருமா? ஏன்னா அங்க உள்ள லா எப்படி நமக்கு தெரியாது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா ஒரு சீக்ரெட் பின்னோ ஒரு நம்பரோ சொல்லும் போது they are allowing in the USலயோ இல்ல மத்த கண்ட்ரீஸ். சோ இத பண்றதுக்கு they are allowing. ஏன்னா ஒரு பப்ளிக் ஒரு சீக்ரெட் சொல்றதுன்னு வந்து அது எல்லாருக்குமே ஒரு செக்யூர்ட் ஆயிடுவாங்களா, என்னடா அது நம்மளுடைய விஷயங்கள் வெளியில வருது அப்படின்னு ஒரு ஜாலியான. இப்ப நீங்க சொன்னீங்க ஐ லவ் யூன்னு சொல்லும் போது ஒருத்தர் ஃபெயிண்ட் ஆயிட்டாங்கன்னா இட்ஸ் a comedy and they enjoy the entertainment. கரெக்ட். பட் இது சீக்ரெட் ஒரு ஃபோன் நம்பரோ ஒரு சொல்ல இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். அதுக்கு தான் நான் வந்து you don't go for a random people and you do started doing this. ஓகே ஓகேங்களா? இப்போ அந்த லேடி கொடுத்த கம்ப்ளைண்ட் doesn't work. The reason is நான் போயினே I do 1 or 2 magic, then I said okay let's do something. When she saw me doing for the next table and she wanted to do the same thing and she has no idea what it is and she அவங்க நல்ல ரியாக்ஷன் கொடுத்தாங்க. எனக்கு அதே பண்ணு மேம் that's different. no you want to do that for me அப்படினாங்க. so if they ask if I don't do that is also a complaint again. and then I said this is what I'm going to do. I ask permission. This is very important. இன்னொரு விஷயம், நான் வந்து யார் மைண்ட் உள்ளே I don't go for the inside the mind and take information. okay I ask you to focus on something, then I'm getting information from you. okay right? There is a lot of technique for getting information like என்ன சொல்றது ஒரு பேசிக் ஒரு we are entertainment ஒரு விஷயத்தை வச்சு getting information அவ்வளவுதான். we ask permission, that's very important. we ask each and everyone permission before doing anything like that. ஓகே பட் இன் ஜெனரலா பாத்தீங்கன்னா வந்து இந்தியால தெரிஞ்ச வரைக்கும் பிசி சர்க்கார் அந்த மாதிரியான ஒரு மேஜிக் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்கும், கட் பண்ணுவாங்க 2 பீசஸ் ஆகும், அப்புறம் ஃபயர் அப்படிலாம் ஒரு மேஜிக்னா எனக்கே அந்த ஒரு மைண்ட் இருந்தது பிஃபோர் உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இது ஒரு என்டர்டைன்மெண்ட். இது வந்து இதுலயே நிறைய வந்து அப்டேட் பண்ணிட்டு அதுலயே ஒரு நமக்கு ஒரு பினான்சியல் சப்போர்ட்டும் இருக்குது. ஏன்னா நீங்க இந்தியால வந்து பர்டிகுலர்லி நம்ம இப்போ சென்னை பீப்புளோட தான் நம்ம இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண போறோம். ஸோ அவங்களுக்கு என்னன்னா அந்த நீங்க சொல்ற மாதிரி மேஜிக் அப்படின்னா ஏதோ ஒரு சைடு ஒரு 1 hour 1/2 hour ப்ரோக்ராம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல ஸோ இது வந்து அப்ராட்ல இவ்வளோ ஒரு வந்து நமக்கான ஒரு ஃபியூச்சர் நல்லா இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இதுல நீங்க ட்ரை பண்ணலாம். ஈவன் தோ யூ ஆர் கிராஜுவேட்டட் ஆர் சம்திங் ஒரு பிஜி பண்ணியிருந்தா கூட இதுலயும் நமக்கு ஃபியூச்சர் இருக்குது இஃப் யூ ஆர் ஹேவிங் a குட் பேஷன் அப்படின்னு
so you're proven that one. So அது வந்து நீங்க அடுத்தவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ இத பாக்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல பிரதர் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் எல்லாரும் வீட்டுல பயப்படுறாங்க, இது நமக்கு ஃபியூச்சர் இருக்குமா, நம்ம இதை வந்து எப்படி இதையே ஒரு ப்ரொஃபஷனா நம்ம எடுத்துக்கலாமா, நம்மளோட ஜாபா எடுத்துக்கலாமா, நம்மளோட ஃபியூச்சர் கேரியரா எடுத்துக்கலாமான்னு ஒருத்தர் உங்களை கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க எப்படி அவங்களுக்கு ஆன்சர்? சிம்பிள் அக்கார்டிங் டு மீ, இஃப் யூ ஹேவ் a passion you can do it. ஓகே. அதுக்கு என்னன்னா வந்துட்டு நம்மளோட சொன்ன மாதிரி வந்துட்டு பேரண்ட்ஸ் அந்த பயப்படுறாங்கன்னா அவங்களை வந்து அந்த பேசி கன்வின்ஸ் பண்றதை விட என்ன சொல்ற, உன்னோட அந்த சக்சஸை காமிச்சிட்டோம்னு நினைச்சுங்களேன், போத் இன் யுவர் பேஷன் அண்ட் ஆல்சோ ஃபினான்ஷியலி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல, பிகாஸ் அவங்க வந்துட்டு நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ யூ மேட் அ சக்சஸ் இன் ஃபினான்ஷியலி பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஆல்சோ யூ ஃபாலோட் யுவர் பேஷன் அண்ட் சக்சஸ்ஃபுல் இன் யுவர் ஃபீல்ட், தென் தேர் இஸ் நோ ப்ராப்ளம் வித் தட். And that's not going to come easily. That's very important. Yes. Okay, you're not going to become a millionaire in one day. இல்ல எவ்ரி ஃபீல்ட், ஆமா எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து நம்ம அந்த ஸ்ட்ரகிள் பார்க்கணும், நம்மளோட ஃபெயிலியர்ஸ் பார்க்கணும், நம்மளோட இன்சல்ட் பார்க்கணும். சோ இதெல்லாம் தாண்டி வந்துதான் இன்னைக்கு எல்லா சக்சஸ் பீப்புள்கிட்டயும் இந்த ஒரு லைஃப் சர்க்கிள் போயிட்டு தான் வந்திருக்காங்க. மேபி 1 or 2 பீப்புள்ஸ்க்கு வந்து மேபி அவங்க ஃபாதரே ஒரு மில்லியனரா இருந்தா அவங்களுக்கு அது தேவைப்படாம இருந்திருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் வரக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஒரு லைஃப்ல இந்த சர்க்கிள் பார்க்காம யாருமே வர முடியாது. அந்த ஒரு லைன் சொன்னீங்களா, அந்த ஸ்பேஸ் அவங்க கொடுக்கணும், அந்த அனலைசிங் ஸ்பேஸ கொடுத்து வரணும் அப்படின்றது உங்களோட அந்த 3 பாயிண்ட்ல இருந்து தெரியுது. ரெண்டாவது, வேர்ல்டு லெவல்ல இந்த என்டர்டெயின்மென்ட்க்கு வந்து எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்கு? As I told you, right, ஒரு simple line first சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஒரு லைன் இருக்கு, if you want a millionaire think like a billionaire சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஆமா, same concept. It doesn't mean you do. I'm not saying that you want to be a millionaire or not. I'm saying take that line, that gives a lot of meaning actually. அதுதான் அந்த விஷயம். See, உங்களுக்கு அங்க இருக்கோ இல்லையோன்றது ரெண்டாவது விஷயம். Have you tried it? Simple, அதுதான். நீங்க ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கீங்களா? எதுக்கு நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டோம்னா, பிகாஸ் என்னன்னா இப்போ டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறது என்னன்னா ட்ரீம் பிக்னு ஒண்ணு சொல்லுவோம். பட் டு வி ரியலி ட்ரீம் பிக்னு கேட்டா நோ. ஓகேங்களா? இப்போ மேஜிக் பண்றேன்னா எனக்கு ஒரு மாசம் 30,000 ரூபாய் கிடைச்சா போதும்னு நினைக்கிறது இங்க. ஐ வாண்ட் டு கோ டு ஐ வாண்ட் டு கெட் லாட் ஆஃப் ஷோஸ் இன் லாஸ் வேகஸ், நியூயார்க், பிராட்வே, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சீங்கன்னா நத்திங் ராங் இன் கெட்டிங் பிக் ட்ரீம்ஸ். ஓகே, பீப்புள் ஹூ டோன்ட் கெட் பிக் ட்ரீம்ஸ் தே ஆர் அஃப்ரைட் ஆஃப் டேக்கிங் ரிஸ்க். அவ்வளவுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. if you're afraid of taking risk, you're not going to achieve your things. அவ்வளவுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. சிம்பிள். ஓகே, இது நீங்க வந்து க்ரூஸ்ல பண்றீங்க. சோ இது இல்லாம வேற என்னென்ன ஷோஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு என்டர்டெயின்மென்ட் ப்ரோக்ராமுக்கு வேற எங்கெல்லாம் நீங்க பண்ணலாம்? வெறும் க்ரூஸ் தாண்டி இல்ல, லாட் ஆஃப். சோ அது கொஞ்சம் நீங்க உங்களோட என்னென்ன நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் உங்களோட என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, if you're a birthday party magician, if you want to be a corporate magician, if you are a stage hypnotist, mentalist, what your exact தெரிஞ்சுக்கணும். See, உங்களோட ஸ்டைல் வந்து பர்த்டே பார்ட்டியா இருக்கலாம். You don't need to go for corporate at the time, because you can make more money on birthday party also. If you're a corporate, you don't need to go for birthday party because you're getting a lot of shows every day. It's not like that. Try to analyze what is your style and work on it and make a act which suits for you. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். And opportunity point of view பார்த்தா I think opportunities everywhere. Okay, it's obvious. See, that's it. இப்போ கொரோனா டைம்ல வந்துட்டு people say, oh my god, I got a lost thing. That you have to think like before, not right now. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஒரு ஜாப் ஆல்ரெடி செட்டில். இப்போ எனக்கு வந்து என்னோட ஜாப் வந்து இப்போ க்ரூசிங்ல டிராவலிங் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் டிராவல் பண்ணி ஷோ பண்றேன்னா ஐ ஷுட் ஹவ் ஆல்ரெடி தாட் ஒரு சிம்பிள் எப்பயுமே மைண்ட்ல இருக்க ஒண்ணுதான். இப்போ அந்த கம்பெனில வந்து ஐ டோன்ட் வாண்ட் மெஜிஷியன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வாட் வில் ஐ டூ டுமாரோ? அதுக்கு ஐ ஷுட் ஹேவ் an answer. If you have an answer for that, everything is done. Okay, that's what அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முக்கியமான விஷயம். Other than that, if you ask me where did I perform, I got an opportunity. அந்த cruise perform பண்றதுனால I got a lot of opportunity. ஹாலிவுட்ல வந்துட்டு மேஜிக் கஸ்ட்னு ஒன்னு இருக்கு, ஓகேங்களா? அதுல I got an opportunity to perform there. Okay, it's very good. I think almost I don't know someone perform before. As long as I know, yes, I'm the only guy perform. Yeah, just I want to inform that. So நீங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் அங்க பண்ணிருக்கீங்க அப்படினும்போது இட்ஸ் வெரி ப்ரவுட் மொமெண்ட் ஃபார் மீ. அது தட்ஸ் டு ஒரு தமிழ் பையனா வரும்போது இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரவுட் மொமெண்ட் தான். ஸோ
தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி கங்க்ராச்சுலேஷன் ஃபார் தட். ஸோ இது இந்த ப்ரோக்ராம்க்கே மெயினா வந்து இந்த லெவல் ரீச் பண்ண முடியும், ஒரு மேஜிக் எடுத்துட்டு போனவங்க ஒரு ஹாலிவுட்ல ஒரு மேஜிக் கேசல்ல பண்றாங்க அப்படின்றத வந்து பப்ளிக்கு ரீச் பண்ணணும் அப்படின்றது ஆக்சுவலா இந்த மெயின் ப்ரோக்ராமே. செகண்ட் திங் டிசிஷன் மேக்கிங். ஸோ ஒரு நம்மளுடைய டிசிஷன் வந்து நமக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குது, மத்தவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் வந்து அது ஒரு நாலேஜோட நிறுத்துக்கணும், நம்ம தான் நம்மள வந்து தீர்மானிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்றத இந்த ப்ரோக்ராமுடைய ஒரு மெயின் கான்செப்ட். ஸோ அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துதான் இந்த லெவலுக்கு நீங்க வந்திருக்கீங்க. சப்போஸ் நீங்க அந்த டைம்ல இல்ல நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, வேலை கிடைச்சா கூட வேண்டாம், நம்ம சென்னையிலே இருந்துடலாம், இல்ல ஊர்லயே இருந்துடலாம், இங்க ஒரு ஐடி கம்பெனில அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இப்படி அப்ராட்ல போய் இவ்வளவு பேரை நீங்க பார்த்து இவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். இந்த டிசிஷன் மேக்கிங்க்கு இது நீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப வந்து ஒரே இடத்துலதான் நீங்க போய் கேட்டீங்கன்னா, ஒரு இன்ஜினியரிங் இல்லைன்னா ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும், இல்லைன்னா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணணும், இப்படியான விஷயங்கள் சொல்றாங்க. செகண்ட் திங் பேஷன். பேஷன்ன்றது எக்ஸ்ட்ராடனரியா நினைக்கிறாங்க. இப்போ நமக்கு நடக்கவே முடியாத ஒரு விஷயத்த வந்து சினிமால பார்க்கலாம், சோ அது மாதிரியே லைஃப்ல வராது. சோ அந்த பேஷனும் நமக்கு ஒத்து வர மாதிரி பேஷனா இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கரெக்டான பாயிண்ட், கரெக்டா சொன்னீங்க. அதுதான் என்னன்னு சொல்றதுன்னா வந்துட்டு ஐயாவை வந்து ஒரு ஐடியல்ஸ் இருப்பாங்க. எனக்கு வந்து ஒரு கப்பல் ஆஃப் பீப்புள் எனக்கு ரொம்ப பிடிச்சமான என்ன சொல்றது, ஐ லைக் சம் ஆஃப் த ஃபேவரட் பர்சன் ஃபார் மீ. ஐ லைக் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஓகே, தென் ஐ லைக் ரொனால்டோ. இந்த மாதிரி ஒரு 4-5 ஃபீல்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆள் இருக்காங்க. ஸோ தே டோன்ட் டூ மேஜிக், ஓகேங்களா. பட் when you try to analyze each and every one, எல்லாருக்கும் ஒரு காமன் ஒரு விஷயம் இருக்கும். அது ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கிடைக்கும். பட் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. I took that idea and I tried to implement it. அவ்வளவுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. I'm not so creative or anything, but I try to learn from the people of my favorite people. அவ்வளவுதான் என்னோட ஃபேவரட் பீப்புள் கிட்ட இருந்து இனிமே கத்துக்கிறது, அவ்வளவுதான் விஷயம். இப்போ மேஜிக் வந்து இட்ஸ் a சப்ஜெக்டா இல்ல வந்து ஜஸ்ட் இட்ஸ் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வருதா? அதுக்குன்னு இப்போ இல்ல இப்போ ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு என்டர்டைன்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோ இல்ல ஒரு வோக்கல் அப்படின்னா அதுக்கு சப்ஜெக்ட் இருக்கு, நோட்ஸ் இருக்கு, இப்படி இப்படி போகணும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கு. ஸோ மேஜிக் இப்ப நான் ஒரு மேஜிக் கத்துக்கணுங்க, எனக்கு ஆசையா இருக்குங்க, எனக்கு ஒரு மெஜிஷியன் ஆகணும் அப்படின்னு நினைச்சா நான் ஃபர்ஸ்ட் எப்படி போய் அதுக்கு கோர்சஸ் ஏதாவது இருக்கா? மேஜிக்னு தனியா கோர்சஸ் இருக்கா? மேஜிக் கத்துக்கிறதுக்கு லாட் ஆஃப் வேஸ் இருக்கு. ஓகே, இட்ஸ் நாட் எனிதிங் பவர்லாம் ஒன்றும் கிடையாது. எனிவன் கேன் டு மேஜிக். ஓகே, சரி, சம்மந்தமே இல்லாம நான் ஒரு லைன்ல இருந்து ஒன்று வரும்போது எங்க பேக்ரவுண்ட்ல என் ஃபேமிலியில யாருக்கும் மேஜிக்னு என்னன்னு தெரியாது, மென்டலிசம்னு என்ன தெரியாது, ஸ்டேஜ் ஹிப்னோசிஸ்னு என்ன தெரியாது. எனிதிங் ஐ டு ஆர் எனி பெர்ஃபார்மன்ஸ் டு. இல்ல நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? நீங்க எப்படி யாராவது உங்களுக்கு ஆக்சுவலா இல்ல, எனக்கு ஆக்சுவலா வந்து ஸ்டார்டிங்ல நான் யார்கிட்ட கத்துக்கல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு வீடியோ வந்தது, பார்த்தோன்னே வந்துட்டு வாவ்னு இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து நான் பண்ணும்போது வந்துட்டு இந்த ஒரு சின்ன சின்ன மேஜிக் ஐட்டம், அந்த பிஸ்கெட் பேக்கெட்ஸ் வாங்குறது, சின்ன சின்ன மேஜிக் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ ஐ வாஸ் டூயிங் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ். அதுல தானே இருக்கு. Then I was trying to do one or அதே மாதிரி ஒரு புக் எனக்கு கிடைச்சது. I tried to get a book for magic. Then I started reading that, then trying this one. I thought it was like இது பண்ண they're not able to figure it out anything. அதுதான் அந்த ஒரு ஸ்டார்டிங். ஓகே, ஸோ அந்த ஒரு அந்த ஃபீல் ஒரு இது கிடைச்சோன்னு then I started gone one by one. அவ்வளவுதான். அதுதான் அது மேஜிக் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். நீங்க உங்களுக்கு அதே மாதிரி கொஞ்சம் லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் I have my friend who guide me. ஓகே, என்னோட கெவின் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. ஸோ he was a magician. He guided me, like even dressingல இருந்து எல்லாமே he guided me in a way. ஸோ அதே மாதிரி வந்து இதுக்கு ஒரு சப்ஜெக்ட், இதுக்கு ஒரு தனி சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ ஒரு பர்சன்டே தான் நம்ம கத்துக்க முடியாது. இல்ல புக்ல இருந்து படிக்கலாம். there is a lot of books for it. And also இந்தியால வந்துட்டு it's like here and there some people say, ஒரு சிலவங்க வந்துட்டு, and most important, magic is an expensive art. Okay. That's very important. Okay, that's very important to understand when you're starting as a beginner. Or you can even like you don't judge magic by what you see on television. Okay. The television magic is totally different from what you do for the live audience. Okay. So there is a lot of different version on it. So under or analyze, so then you try to go for if you want this foreign la vandu or sila college la adu course ave irukku actually. That's what I was asking. Exactly, courses இருக்கு. அதே மாதிரி மேஜிக் வந்து தெரப்பியா கூட யூஸ் பண்ணாங்க. People know David Copperfield is a world number 1 magician. அவர் லாஸ் வேகஸ்ல
அவர் வந்துட்டு ஃபார் இந்த குழந்தைகள் நார்மல் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு இந்த கை ப்ராப்ளம், இந்த ஃபிங்கரிங் ப்ராப்ளம் இருந்தால் அந்த காயின்ஸ் பால் மேஜிக் சொல்லி கொடுத்தா தே ஹேண்ட் இஸ் கெட்டிங் லைக் கெட்டிங் நார்மல். அது வந்து சைக்காலஜிக்கலா ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ தே யூசிங் ஃபார் தட் ஆஃப் மெடிக்கல் பர்பஸ் ஆல்சோ தே யூசிங் இட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு பி மேஜிஷியன், மை ஆன்சர் இஸ் சிம்பிள். ஜஸ்ட் டூ இட். தேர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் இட். Okay. So you just go for reading books. Yes, if you have a passion, நீங்க தான் தேடி தேடி அத பத்தி தேடுதல் ஜாஸ்தி இருக்கணும். எங்க கிடைக்கும், எப்படி படிக்கணும், யார பார்க்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு தேடுதல் வரும்போதுதான் அதுக்கான ஆன்சரும் நமக்கு கிடைக்கும். சும்மா பேஷனோடயே நம்ம நின்னுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே எல்லாரும் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது தப்பு. சோ அதுக்கான தேடுதல் இருக்கும் போதுதான் அதுக்கான நிறைய நாலேஜ் அதுல இருந்து நம்மளுடைய நமக்கு என்ன விதத்துல எதுல நமக்கு பேஷனா இருக்கோ அதை பத்தி 100% நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். சோ அட்லீஸ்ட் அதுல 50% நம்ம கத்துக்கலாம். சோ உங்க லைஃப்ல நடந்த மறக்க முடியாத ஒரு விஷயம் இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணும்போது அது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா எல்லாரும் நீங்க பாத்திருப்பீங்க. ஏதோ ஒண்ணு இந்த ஷோ எனக்கு மறக்க முடியாதுன்னா ஒரு 2-3 வாட்டி நடந்தது இந்த மாதிரி. இந்தியால வந்து ஒரு நடந்ததுன்னா, ஒரு ஷோ முடிச்சு வந்துட்டேன். இட் வாஸ் யூஸ்லாம் போறதுக்கு முன்னாடி, லாங் டைம் பிஃபோர், ஐ திங்க் 7-8 இயர்ஸ் முன்னாடி. I was doing birthday show. I just finished. நான் வந்தாச்சு. ஒன் ஆஃப் த கிளைண்ட், அவங்க கிளைண்ட் கிட்ட நம்பர் வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. சார் மனோஜ், மேஜிக் அந்த பர்த்டே பார்ட்டிங்களா பண்ணீங்களா? ஆமா சொல்லுங்க சார், எங்க உயிரை கொஞ்சம் பேசலாமா அப்படின்னா, ஷூர் அப்படின்னு. எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை அப்படின்னா, நான் சொன்னேன் அதுக்கு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும், என்கிட்ட பேசி ஒன்னும் யூஸ் இல்லை. நீங்க அவங்க she thought like I have some extraordinary power or something, I can do something for them. நான் சொல்லிட்டேன், நீங்க வந்து you're talking to the wrong guy first of all. இந்த மாதிரி வேற எந்த மெஜிஷியன் கிட்ட ஃபோன் பண்ணி don't get in trouble or something. I'm not saying magicians are wrong. I'm saying like இந்த மாதிரி வந்துட்டு they going with the I'm not saying magician is not entertainment. இந்த விஷயங்கள் பேசிக்கா தெரிஞ்சவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, இப்போ நிறைய இந்த மாதிரி மேஜிஷியன்ஸ் சொன்னீங்கன்னா அது என்டர்டெய்னர், கரெக்ட்டுங்களா? ஆனா இது வந்து இது வேற மாதிரி சொல்லலாம். இந்த சாமியாரு, இந்த சூனியக்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. I'm talking about that people. They are like completely like I don't believe in that type of things personally. Okay, I believe in God, but I don't believe in these people. Okay. That's all about. So my thing is like this is one of the, I think that we should develop ourselves. And she's highly educated. That's what I was really felt bad about. And இது கொஞ்சம் பார் ரேஸ் ஆயிடுச்சுன்னா I think we'll be perfect in India. I think that's amazing. ஓகே, இத திருப்பி அவங்க சைக்காலஜிக்கலா எடுத்துட்டு போயிடுறாங்க. ஏதாவது ஒரு லைஃப்ல வந்து ஒரு இத வச்சு ஒரு மேஜிக் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது நீங்க சொல்றது வந்து அவங்க அந்த ஹிப்னாட்டிசமையும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரி ஒரு பர்சனை மாத்தலாம் அப்படின்னு. சோ அதனாலதான் அந்த லேடி வந்து உங்களை கேட்டிருக்காங்க. இல்ல அவங்க அந்த டைம்ல நான் ஹிப்னாட்டிசம் பண்ணல, அவங்க மேஜிக் பண்றதுனால. ஹிப்னாட்டிசம் வச்சு இப்ப லேட்டஸ்டா வந்தது இந்த ப்ராப்ளம் நீ சொன்ன மாதிரி. she wake up with her boyfriend. ஒரு இன்ஸ்டாகிராம்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்தது. I think I don't know where she is from. அவங்க வந்துட்டு மனோஜ் can you teach me hypnotism அப்படின்னாங்க. நீங்க வந்து I don't teach hypnotism, but you can learn hypnotism. I want to make my boyfriend to come back to me. நான் சொன்னேன், ஐயோ அதுக்கெல்லாம் ஒன்றும் ஒர்க் ஆகுது hypnotismலாம். If you want to do like a clinical or if you want to do stage hypnosis, you can do such thing. That is all about. If you go something wrong like this, அந்த டிசிஷன் எடுக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டேன் நான். அவ்வளவுதான். சோ இன்னைக்கு நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் நிறைய வந்திருக்கு, பாசிட்டிவ். சோ உங்க ப்ரோக்ராம் மூலமா அந்த ஒரு மோட்டிவேஷனையும் நீங்க கொண்டு வரீங்களா, இல்ல ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்? See, while I'm performing, if an cruise line கூப்பிடுறாங்க, I don't put motivational or anything on that. Okay. That is pure அவங்க வந்து the show business. Okay, show business is this big. So for them, the company is hiring me for their business. Okay. I'm the guy to do a show. I'm making a business for the company. That's what I do. Okay. அந்த இடத்துல I cannot put my personal things. I'm doing a pure show business for them. Okay. Motivational is a different thing. When I'm going for a corporate meetings or anything, for example, product launches இருக்குன்னா, இப்போ ஒரு ஃபுட் கம்பெனிக்கு ப்ராடக்ட் லான்ச்னா அது வந்து I just do hypnosis. அதை வச்சு நான் ஒரு சில எஃபெக்ட்ஸ் பண்ணிட்டு அதுல ஒரு சில தாட்ஸ் கொடுப்பேன். அது மாதிரி பிராண்ட், ஒரு சில கம்பெனியோட பிராண்ட் இப்போ உண்டாயிட்டு நான் ஒரு ஷோ பண்ணேன். அவங்களோட எஃபெக்ட் அப்படின்னா இப்போ ஒரு 5 கார் இருந்தது. ஓகே, people are blindfolded, they can take animals. அந்த மாதிரி வந்து they can அவங்க மனசுல நினைச்ச கலர் கார்ல வந்து they will be sitting on that. அந்த மாதிரி ஒரு சில எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமே ஒழிய மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. அண்ட் thank you for this session. நம்மளுடைய அடுத்த செஷன் வந்து கொஞ்சம் நம்ம we can go for a live to get audience feedback also.
ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஃபார் அவர் ஷோ. அண்ட் உங்களுடைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸை சொன்னீங்க. இந்த சப்ஜெக்டை வந்து நிறைய பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் அண்ட் இட்ஸ் ஃபியூச்சர் நிறையவும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் நிறைய தேவைப்படுது. நிறைய இந்த ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் சொல்லும் போது திஸ் ஆல் ஒரு இந்த என்டர்டைன்மெண்ட் அவங்களுக்கு ஒரு பூஸ்டே இருக்கும், ரிலாக்ஸேஷனா கூட இருக்கலாம். ஸோ வி நீட் பீப்புள் லைக் யூ ஃபார் இந்த மாதிரியான கோவிட் இதுல கூட ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செஷன் வந்து we will launch on live program. So thank you for coming. Thank you so much. Yeah, thank you. Thank you, ma'am. Thank you so much for this great opportunity talking to you, ma'am. Thank you. Yeah, actually we very proud of you because இதுல வந்து நீங்க வந்து ஒரு again I have to tell you ஒரு ஹாலிவுட்ல ஒரு தமிழ் பையன் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ வியூவர்ஸ்க்கு இது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். பாருங்க, நீங்களும் உங்களுடைய பேஷனை வந்து எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி அதில் அப்டேட் பண்ணி மனோஜ் பாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. ஸோ வில் கெட் எ பர்ஃபெக்ட் பாத். ஸோ அந்த வழியை நீங்க கண்டுபிடிச்சா யூ வில் ஆல்சோ சக்சஸ் இன் யுவர் வே. அகெயின் தேங்க்யூ மனோஜ். Thank you so much. Thank you.